Hi students, welcome to Priya's Minimax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.3 ஓட கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x is equal to LCM into GCD. ஸோ இப்போ நம்ம 3.2 எக்ஸசைஸில் என்ன பார்த்தோம்? LCM தனியாக GCD தனியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோமா? இப்போது அதை வந்து வெரிஃபை பண்ணுறோம். நம்மளோட ஏர்லியர் கிளாஸஸில் நார்மல் நம்பர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம பாலினாமியல்ஸில் யூஸ் பண்ணுறோம். LCM தனியாக GCD தனியாக கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணுறதும் இவங்க கொடுத்த அந்த ரெண்டு பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் மெத்தடில் எழுதுவோமா? 21 அப்படின்றது என்ன அர்த்தம்? 3 × 7 × x² × y. கரெக்டாக? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஈஸியான நம்பருன்றதுனால நான் உங்களுக்கு எல்சிஎம் போட்டு காமிக்காமல் 7 3s are 21 அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 35. இப்போ 35xy² இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்னாகும்? 7 5 டைம்ஸ் 35வா? அப்போ 5 × 7 × x × y². ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்னது ஃபேக்டர்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஜிசிடி என்ன, எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜிசிடி எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். எல்சிஎம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஆல் ஃபேக்டர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரு தடவை எடுத்து எழுதிடணும். அதாவது காமனாக இருந்தால் ஒரு தடவை, காமன் இல்லாதது ஒரு தடவை. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதிட்டு இதோட ஹையஸ்ட் பவர் எழுதுறது தான் என்னது நம்மளுடைய எல்சிஎம். ஜிசிடி நம்ம எப்படி எழுதுவோம்? காமன் ஃபேக்டர் மட்டும்தான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் ஃபேக்டர் எழுதுவோம், அதோட லோவஸ்ட் பவர் எழுதுவோம். இந்த டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிசிடி அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அதோட லோவஸ்ட் பவர் எழுதணும். எல்சிஎம் அப்படின்னா எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதி அதோட ஹையஸ்ட் பவர் எழுதுவோமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? ஜிசிடி எழுதலாமா? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன்? காமன் ஃபேக்டர். இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? 7 காமனாக இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ எப்படி எழுதுங்க? 7 × x × y எழுதியாச்சா? இப்போ இந்த காமன் ஃபேக்டருடைய லோவஸ்ட் பவர் எழுதணும். 7 ரெண்டுத்துலேயும் 1 இருக்குது, ஸோ அதனால் 1 வச்சுக்கோங்க. எக்ஸில் எது லோவஸ்ட் பவர்? 1 தான் லோவஸ்ட் பவர், 2 கிடையாது. ஸோ அதனால் 1 எழுதிட்டோம். அண்ட் ஒயில் எது லோவஸ்ட் பவர்? 1 தான் லோவஸ்ட் பவர், ஸோ 1 எழுதியாச்சு. அப்போ நம்மளுடைய ஜிசிடி என்னது? 7xy. ஈஸியாக முடிஞ்சிருச்சா? காமன் ஃபேக்டர், லோவஸ்ட் பவர். ஜஸ்ட் இந்த ரெண்டு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் அப்படியே அதுக்கு உல்ட்டா. இதில் காமன் மட்டும் எழுதணுமா? இதில் காமனை எழுதிட்டு மீதி என்னென்ன விட்டு போயிருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும். அதனால தான் அது ஆல் ஃபேக்டர்ஸ். ஆல் ஃபேக்டர்ஸ்னால் அதுக்காக 7 2 தடவை எழுதணும்னு அர்த்தம் இல்லை. 7 ஒரு தடவை தான் எழுதணும். அதை தவிர்த்து இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதணும். ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. எழுதுவோமா? எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரு தடவை எழுதுங்க. 3 5 7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஆல் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். ஆல் ஃபேக்டர்ஸுடைய என்ன பவர் எழுதணும்? ஹையஸ்ட் பவர் எழுதணும். அப்போ இதோட ஹையஸ்ட் பவர் பாருங்கள், இங்கே 3க்கு 1 இருக்குது, 5க்கு 1 இருக்குது. ஸோ அப்போ 3யும் 1 தான், 5ம் 1 தான். 7ம் என்ன இருக்குது? ரெண்டுமே 1 தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டி 2ன்னு தப்பு பண்ணக்கூடாது. இங்கே பவர் 1, இங்கேயும் பவர் 1. அப்போ ரெண்டுத்துலேயும் 1னா இங்கேயும் 7 பவர் 1 தான். இப்போ பாருங்கள், இதில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது 2 வரும். அண்ட் இதில் வந்து ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது, 2 வரும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருச்சா? ஆல் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம், அதோட ஹையஸ்ட் பவர் எழுதிட்டோம், எல்சிஎம் வந்துருச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15. 15 × 7 எவ்வளோ? 105. ஸோ அப்போ 105 x² y². கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இதுதான் வந்து f of x, இதுதான் g of x. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இதை வந்து f of x அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து g of x அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f of x × g of x எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், f of x × g of x is equal to 21 x² y multiplication 35 x y². இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 21 × 35 எவ்வளோ வரும்? 735. இப்போ பாருங்கள், x², இங்கே x1 இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ஸோ இப்போ எக்ஸை ஒரு தடவை எழுதிக்கோங்க. 2 + 1 அப்படின்னா 3 வந்துடும்.
அடுத்தது y எழுதுங்க. இங்கே எதுவும் இல்லைனா y இருக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ y பவர் 1 இன்ட்டு y பவர் 2. ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போது 735 இன்ட்டு எக்ஸ் கியூப் ஒய் கியூப், இதுதான் என்னது நம்மளுடைய f of x இன்ட்டு g of x ஓட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளுடைய LHS கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா. இங்கே பாருங்கள், LCM இன்ட்டு GCD, LCM இன்ட்டு GCD பண்ணணும். ஸோ நம்மளுடைய LCM என்னது, 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு GCD என்னது 7xy. கரெக்டா. இப்போ 105 இன்ட்டு 7 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 735. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போது எக்ஸ் கியூப், இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போது ஒய் கியூப். இது நம்மளுடைய RHS. இப்போ LHS RHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வந்திருக்கு, ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ என்ன சொல்ல போகிறோம், therefore f of x into g of x is equal to LCM into GCD. So hence it is proved. எப்பெல்லாம் கொஷினில் வந்து வெரிஃபை கேட்குறாங்களோ அப்போ அதை வந்து தனித்தனியாக எடுத்து வெரிஃபை பண்ணி அதோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ இதோட இந்த 1ல் ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம். கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணதுக்கு இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ உங்களுக்காக அதை ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், 1க்கு மேலே எதுவும் இல்லைன்னா நம்ம கியூப் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்ன அர்த்தம், 1 கியூப் 1 தான் வரப்போகுது. அதனால் இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏன்றது எக்ஸு, பின்றது 1. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏபின்னு அர்த்தம் எக்ஸ் இன்ட்டு 1x ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது 1. கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரியே ஜி ஆஃப் எக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 இருந்தால் என்ன அர்த்தம், அதை 1 கியூப் அப்படின்னு எழுதலாமா. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி, மைனஸ் ஏபின்னு அர்த்தம் 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது 1 வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிசிடி. நான் போன சம்மில் என்ன சொன்னேன், ஜிசிடி அப்படின்னா காமன் ஃபேக்டர் லோவஸ்ட் பவர். இப்போ இதுக்கும் காமனாக என்னென்ன இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இது காமன் கிடையாது. நமக்கு எது மட்டும்தான் காமன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இது மட்டும்தான் என்ன இருக்குது, காமனாக இருக்குது. இது எதுவுமே வந்து இங்கே காமனாக இல்லை. அப்போ நம்மளோட ஜிசிடி என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது கொஞ்சம் லென்த்தியாக வரும். இப்போ எல்சிஎம் நீங்கள் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எழுதிக்கணும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாமே எழுதணும். இது எல்லாமே பவர் 1ன்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, பெருசாக நம்ம பவரை பற்றி கவலைப்படலை. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பவர் ரெண்டுமே 1 தான். ஸோ அதனால் 1 அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காமன் எடுத்து எழுதிக்கிட்டேன்னா அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு, இது ஆக்சுவலி இங்கே இன்ட்டு பக்கத்தில் வரும், நான் ஜஸ்ட் இடம் பத்தில் கீழே எழுதுகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் என்ன அர்த்தம், நம்மளோட எல்சிஎம். இப்போ எல்சிஎம்மில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், ஹையஸ்ட் பவர் எழுதணும். இது எல்லாமே 1ன்றதுனால இது அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க, ஜிசிடி எல்சிஎம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணுவோமா. ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g of x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், இதையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 2 தடவை இருக்கா. ஸோ இதை இப்போ எப்படி எழுதுறீங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம், ஆர் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து எய்தர் இப்படி எழுதுங்க, ஆர் இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவலாக அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். ஸோ நான் ஆர் இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதி காமிங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். ஸோ இது இடத்துல நீங்கள் எது எழுதினாலும் என்னது கரெக்டு தான். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய LHS. நெக்ஸ்ட் பாருங்க, LCM இன்டூ ஜிசிடி கண்டுபிடிப்போமா. ஸோ LCM இன்டூ ஜிசிடி, ஃபஸ்ட்டு ஜிசிடியை முன்னாடி எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தடவை எழுதணும்னு கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை எக்ஸ் ப்ளஸ் ஒன், இன்னொரு தடவை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா நீங்கள் 2 தடவை தான் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். கரெக்டாக? ஓகே மேம். இப்போ இங்கே பாருங்கள், +1 +1 இருக்குது, +1 இருக்குது, -1 எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் +x +1 +x +1 -x +1 -x +1. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து RHS அப்படின்னு போட்டுட்டு LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். இல்லை மேம், நான் இந்த ஸ்டெப் கொஷின்லேயே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் A² + AB + 1. ஸோ அப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 போர்ஷனும் என்னது ஆக்சுவலாக A - B இன்ட்டு A² + AB + 1. இது என்ன தான், இதுதான் வந்து A³ - B³. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், x - 1 A - B. ஸோ இந்த ஃபார்முலா தான் என்னது, A³ - B³. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த போர்ஷனை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் ஆக்சுவலாக, இந்த ஒரு போர்ஷன் அதாவது இந்த x + 1 அப்படியே வச்சுக்கோங்க. இதை அப்படியே எழுதிட்டேன். இந்த போர்ஷனை நீங்கள் என்னென்னு எழுதலாம், x³ - 1 அப்படின்னு எழுதலாமா, அதாவது x³ - 1³. ஸோ இது எப்படி எழுதுகிறோம், x³ - 1. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், A + B இதோ இருக்கா, A + B அதான் இங்கே x + 1. A² - AB + B². இங்கே பாருங்கள், A² - AB + B². அப்போ இதையும் அதாவது இந்த போர்ஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், A³ + B³ வருமா. அப்படின்னா என்ன அர்த்தம், x³ + 1 வந்துருச்சா. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய என்னது, RHS. ஸோ இப்போ LHS RHS எப்படி தான் இருக்குது, ஸோ நம்மளுடைய LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நோட் பண்ணிக்கலாம், LHS is equal to RHS, hence the relationship is proved அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்ப்போம். x² y + xy². நெக்ஸ்ட்டு x² + xy. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, f(x) g(x) கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், போன சம் மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, f(x) is equal to x² y + xy². அதை எடுத்து எழுதியாச்சா. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு x காமனாக இருக்குது, y காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன எடுக்கலாம், இதிலேருந்து xy வெளியில் எடுத்துடலாமா. xy வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே 2 x இருக்குது, ஒரு x போயிடுச்சுன்னா இங்கே மொத்தமாக என்ன இருக்குது, ஒரு x இருக்குது. ப்ளஸ் இங்கே x வெளியில் எடுத்துட்டோம், y² அப்படின்னா 2 y இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரு y இருக்குது. ஓகேவா. இப்போ xy இன்ட்டு x + y கிடச்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், g(x) பாருங்கள், g(x) என்ன கொடுத்துருக்காங்க, x² + xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம இப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா, எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், GCD LCM எப்படி இருக்கணும், ப்ராடக்டில் தான் இருக்கணும், இந்த மாதிரி ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை ப்ராடக்டில் வர வைக்கிறதுக்கு தான் இப்போ x இன்ட்டு ஒய் இன்ட்டு x + y எழுதிருக்குன்னா, அப்போ இந்த இன்ட்டுனா என்ன அர்த்தம், இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் அதாவது ப்ராடக்ட் வர்ற மாதிரி இதை வந்து மாற்றி எழுதுகிறோம். இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ட்டு இங்கே 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு x + y அப்படின்னா இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். அதாவது இது மொத்தமாக ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ஸோ தனித்தனி ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜிசிடியும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிசிடி எடுத்துப்போமா. ஜிசிடி என்ன சொன்னால், காமன் ஃபேக்டர் வித் லோவஸ்ட் பவர். அந்த வேர்டை மறக்கவே கூடாது.
காமனான ஃபேக்டர் அதோட பவர் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் காமனான ஃபேக்டர் எது இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கு பவர் என்னதான் இருக்குது, ரெண்டுமே 1 1 தான் இருக்குது. அதனால நம்ம பவரை பற்றி கவலைப்படல. இன்கேஸ் இங்கே 2 இங்கே 1 இருந்தால் லோவஸ்ட் பவர் என்னவோ அந்த பவர் தான் இங்கே போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணுமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது காமனாக இருக்க எழுதியாச்சு. இப்போ காமன் போக மீதி என்ன இருக்குது, ஒய் இருக்கா, அப்போது அந்த ஒய்யை எழுதிக்கணும். இது என்ன அர்த்தம், ஆல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ் எழுதிட்டேன், ஒய் எழுதிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதிட்டேன், ஆல் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். அண்ட் ஹையஸ்ட் பவர், அகைன் பவர் இஸ் சேம். ஸோ அதனால் நான் ஹையஸ்ட் பவரும் 1 தான், அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த எல்சிஎம் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள் ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணலாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய எல்ஹெச்எஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் இதை மல்டிப்ளை பண்ணுவோமா. நம்மளுடைய ஜிசிடி என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எல்சிஎம் என்னது எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸு எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒய் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸும் எப்படி தான் வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ரெண்டும் ப்ரூஃப் ஆகிட்டதுனால தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம கொடுத்து அதை வந்து அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம்னு எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3.3யோட செகண்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.